வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இது டெசிஷன் மேக்கிங் மாடல்ஸ் பகுதி 2. இன்றைக்கி இப்போ நீங்கள் வந்து ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில், அதாவது இதுவா அதுவா அப்படின்னு முடிவெடுக்க முடியாத, உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு குழப்பமான சுச்சுவேஷனில் சரியான முடிவு எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம். இதோட பேர் வந்து ரப்பர் பேண்ட் மாடல். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு புதுசாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதை தேர்ந்தெடுக்கணுமா வேணாமா, அல்லது இப்போ இருக்கிற ஜாபையை வந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷன், முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து இருக்கும். இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரப்பர் பேண்ட் மாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான தருணத்தில் இப்போ அந்த ஜாப் அப்படின்னு சொல்லணும், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். உங்களுடைய கேஸில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 2 ஆப்ஷனுமே வந்து நல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து முடிவெடுக்கிறது கொஞ்சம் ஒரு ஆசிலேஷனான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இப்போ எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 2 ரப்பர் பேண்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து சென்ட்ரல் இருக்கிறீங்க, ஒரு ரப்பர் பேண்டு வந்து உங்களை முன்னோக்கி இழுத்துக்கிட்டு இருக்குது, இன்னொரு ரப்பர் பேண்டு வந்து உங்களை பின்னோக்கி இழுத்துக்கிட்டு இருக்குது, அல்லது நீங்கள் வந்து நகர விடாமல் உங்களை வந்து அப்படியே வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த தருணத்தில் அந்த 2 ரப்பர் பேண்ட் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் 2 கேள்விகள் கேட்கணும். முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, என்ன எது இழுக்குது அப்படிங்கிற முதலாவது கேள்வி கேட்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஏன் வந்து இந்த ஜாபை, புதுசாக வர அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், எது வந்து என்ன இழுக்குது, புல் பண்ணுது. ஸோ அதை இழுக்கிறதுக்கான காரணம் என்ன, புதுசாக வர்ற அந்த ஜாபில் நான் வந்து வளர்வதற்கு தேவையான அந்த லேர்னிங் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஜாபுக்குள்ளே நான் போனேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்க முடியும், ஃப்யூச்சரில் வந்து எனக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில பதில்கள் உங்களுக்கு வரலாம். உங்களுடைய கேஸில் என்ன 2 விஷயம், 2 ஆப்ஷன் இருக்கோ அதில் வந்து எது உங்களை இழுத்துக்கிட்டு இருக்குன்னு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு சில அதை பற்றின ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய பதிலாக வரும். அடுத்து நீங்கள் கேட்க வேண்டிய 2வது கேள்வி என்ன அப்படின்னா, எது என்ன பிடிச்சி நிப்பாட்டி வச்சுருக்கு, அதாவது நான் வந்து முன்னோக்கி போகாமல் என்னை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன, இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், ஏற்கனவே இருக்கிற என்னுடைய வேலை எனக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேலையாக மாறி போயிடுச்சு. நல்ல ஒரு சர்க்கிள், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட் ஆகிட்டாங்க, என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல ஒரு சேலரி இருக்குது. ஸோ இதை வந்து நான் விட்டுட்டு போனேன் அப்படின்னா இந்த சேலரி வந்து கொஞ்சம் புது ஜாபில் வந்து இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவேன். ஸோ அப்படிங்கிற மாதிரியான சில பதில்கள் உங்களுக்கு வரலாம். இப்போது இந்த 2 கேள்வியை நீங்கள் கேட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து யோசிக்கணும். எப்படின்னா, இந்த 2 கேள்விகளை கேட்டுட்டீங்க அப்படின்னாவே எது வந்து உண்மையாகவே உங்களை எது வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்குதோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பிரேக் பண்ணணுமா வேணாமா, அப்படி அதை வந்து நீங்கள் உடச்சிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒர்த்தாக இருக்குமா இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாவே இதை தேர்ந்தெடுக்கணுமா அதை தேர்ந்தெடுக்கணுமா அப்படிங்கிற இந்த ஒரு குழப்பமான சுச்சுவேஷனுக்கான தீர்வை உங்களால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும், ஒரு டெசிஷனுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ அடுத்த முறை இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த ரப்பர் பேண்ட் மாடலை பயன்படுத்தி பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.